ஹாய்ப்பா. பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அதிகாரி. இதில் நம்ம டிகிரி லெவலில் ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்டு தமிழ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முகல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? செகண்ட் குப்தாஸ் போட்டிருப்பேன். தேர்ட் ஒன் டெல்லி சுல்தான்ஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இந்த 3 வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இன்றைக்கி முகல்ஸ் பற்றி பார்க்கலாம். முகலாயர்கள் கொஞ்சம் லாங் வீடியோவாக வரும், அதனால் இது 2 பார்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு 6 இம்பார்ட்டன்ட் ஒரு 6 ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. முக்கியமாக அவங்கள பற்றின ஒரு டீட்டெயிலாக நம்ம ஒரு குரூப் அண்ட் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது முகலாயர்களை பற்றி கேட்காத கொஸ்டினே இருக்காது. ஓகேங்களா? அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் இது. ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு யாரை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இம்பார்ட்டண்டான ஆட்சியாளர்கள் பாபர் ஃபஸ்ட்டு. ஏன்னா பாபர் தான் முகலாய அந்த ஆட்சியை தொடங்கி வச்சுருப்பார். செகண்ட் ஹுமாயூன். நெக்ஸ்ட் அக்பர், ஜஹாங்கீர் அண்டு ஷாஜஹான். லாஸ்ட்டாக அவுரங்கசீப். ஓகேங்களா? அவங்களோட பீரியட்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பாபர். அவருடைய அந்த பீரியட் எப்படி அப்படின்னா 1526லேருந்து 1530 வரைக்கும் அவங்களுடைய பீரியட். ஓகேங்களா? நீங்கள் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் எங்கே பிறந்தார், அவருடைய அந்த பேருக்கு என்ன மீனிங், நெக்ஸ்ட் அவருடைய போர்கள் என்னென்ன போர்கள், அவருடைய சாதனைகள், இதை பற்றி மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா? அவர் 1483 பிப்ரவரி 14 தான் பிறந்திருக்கிறாரு. இது பிப்ரவரி 14 அப்படின்றது லவ்வர்ஸ் டே. இதை எப்பயாவது கேட்பாங்க. அவருடைய அந்த கால வரிசையில் இது மாதிரிலாம் கொடுத்து கேட்பாங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய பேர் ஜஹீருதீன். ஜஹீருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நம்பிக்கையை காப்பவர் அப்படின்ற பெயரை பெற்றவர் யார் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. இது நான் குரூப் 1 லெவலுக்கு நான் டிஓக்காக எடுத்த நோட்ஸ் இது. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா தேவையில்லை. இது ஃபஸ்ட்டு பானிபட் போர், அதாவது முதலாவது பானிபட் போர். இது இந்த இயர் முக்கியம். ஓகேங்களா? இயர் அண்டு இந்த டேட்டோட நமக்கு முக்கியம். ஏப்ரல் 21, 1526 இவர் ஃபஸ்ட்டு பானிபட் போர் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா, இந்த பானிபட் போர். பானிபட் எங்கே இருக்குன்னா, அது ஹரியானா இந்த பிளேஸ் பக்கத்தில் இருக்குது. இவர் இதில் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்த போர் தான் இது. இதில் இப்ராஹிம் லோடி தோற்று போயிடுவார், பாபர் வெற்றி அடைஞ்சிருவார். இதன் மூலமாக முகலாய வம்சத்தை, முகலாய ஆட்சி இங்கே அவர் தொடங்கி வச்சுருப்பார். இதில் அவருடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் பீரங்கி படையை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதேமாரி அதாவது தலைநகரை எங்கே அப்படின்னா ஆக்ரா. இவருடைய தலைநகரம் ஆக்ரா. இவர் இந்துஸ்தானின் பேரரசர் அப்படின்னு தன்னை அறிவித்து கொண்டார். இவருடைய போர்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பானிபட் போர் 1526. செகண்ட் இயர், அதுக்கு அடுத்த வருஷமே நெக்ஸ்ட் இயரே 1527 கான்வா போர். இது ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுலேயுமே பாபர் வெற்றி பெற்றுவார். ராணா சங்கா தோல்வி அடைஞ்சிருவார். ராணா சங்கா யார் அப்படின்னா ஒரு ராஜபுத்திர அரசர். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப டீப்பாக அது மாதிரிலாம் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் யார் ஆதரித்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. காசி பட்டம்
நெக்ஸ்ட் வந்து சந்தேரி போர். சந்தேரி போர் அப்படின்றது 1528. இது வந்து எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா. இது யாருக்கு நடந்துச்சு, அதாவது ஒவ்வொரு போருமே வந்து எந்த இயரில் நடந்துச்சு, அது எந்த பிளேஸு, யாருக்கு நடந்துச்சு, அதில் யார் வந்து வின் பண்ணாங்க, யார் வந்து தோல்வி அடைஞ்சாங்க, கடைசியில் ஏதாவது உடன்படிக்கை, அந்த போரின் முடிவில் வந்து உடன்படிக்கை ஏதாவது ஒன்று வந்துச்சா, அந்த மாதிரியான டீட்டெயிலாக நம்ம பார்த்தா போதும். இந்த சாந்தேரி போர் வந்து 1528 பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடந்துச்சு. ஓகேங்களா. மேதினி ராய்க்கும் நடந்துச்சு. பாபர் வந்து வெற்றி பெற்றுவார், மேதினி ராயும் தோல்வி அடைஞ்சிருவாங்க. இந்த சந்தேரி போர் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சந்திரி அப்படின்றது வந்து குடும்பம், பெண்கள் அந்த மாதிரி வந்து ஒரு பொருள்படும். இதெல்லாம் வந்து தேவை கிடையாது, சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து காக்ரா போர். இந்த போர் அப்படி வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மேட்ச்சில் வந்து கேட்பாங்க. தொடர்ந்து ஒரு 4 வாரம் வந்து கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து மேட்ச்சில் இந்த இயர்ஸை மட்டும் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் இயர் வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை இயர் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த காக்ரா போர் வந்து 1529 பீகாரில் நடந்துச்சு. ஓகேங்களா. இது யாருக்கு எதிராக அப்படின்னா ஆப்கானியருக்கு எதிராக. இது முகமது லோடிக்கும் பாபருக்கும் இடையில் நடந்துச்சு. எப்போதும் போல் பாபர் வந்து வின் பண்ணிடுவார். இந்த கங்கையுடைய துணை நதி தான் வந்து காக்ரா. ஓகேங்களா. இது வந்து அதாவது ஆக்ராலேருந்து லாகூர் திரும்புகிற வழியில் 1530 தன்னுடைய 47வது வயதில் வந்து பாபர் வந்து இறந்து போயிடுவார். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. ஹுமாயூன் அவருடைய பையன் வந்து ஹுமாயூன் வந்து ரொம்ப காய்ச்சலாக இருப்பார், ஃபீவராக இருக்கும். அப்போ வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கு வராமா, இது வந்து என்னுடைய உயிரை வந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய பையனை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் ஒரு கதை வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இவருடைய உடல் வந்து எங்கே இருக்குது, எங்கே வந்து வச்சுருக்குறாங்கன்னா காபூலில் வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நான் இது மாதிரி குறிச்சிருக்கிறது இம்பார்ட்டன்ட் பண்ணி நோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பாபர் பற்றிய ஒரு மதிப்பீடு. இது வந்து ஒரு 2 பார்ட் இல்லைன்னா ஒரு 3 பார்ட் வீடியோவாக கூட போகும். ஏன்னா நமக்கு முகல்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. இதில் வந்து பாருங்கள், பாரசீக அரேபிய மொழிகளில் புலமை பெற்றவர் யார், இதெல்லாம் கூட கேட்பாங்க. அதாவது கூற்று அந்த மாதிரி கேட்பாங்க. பாபர் பற்றிய மதிப்பீடுன்னு கொடுத்துட்டு டைரெக்டாகவே கூட கேட்பாங்க. பாரசீக அரேபிய மொழிகளில் இவர் வந்து புலமை பெற்றவர், இவருடைய தாய்மொழி வந்து துருக்கி. இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் துசுக்கி பாபரி அப்படின்னா வந்து பாபர் நாமா, இது துருக்கி மொழியில். ஓகேங்களா. இது வந்து விலங்கு, செடி, மரம், மலர், கனிகள் குறித்து இது வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார் இந்த துசுக்கி பாபரியில். மூத்த மகன் ஹுமாயூன் வந்து எப்போதும் போல் மூத்த மகன் வந்து வாரிசாக வராரு. நெக்ஸ்ட் வந்து ஹுமாயூன் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய சாதனைகள், அவருடைய போர்கள், இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இந்த ஹுமாயூனோட பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1530. ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து ஒரு 6 ஆட்சியாளர்கள் வந்து சொல்லியிருந்தேன் முகலாயரில். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு 2 ஆட்சியாளர்கள் பற்றி பார்ப்போம். அதேமாதிரி இந்த முகலாயர்களுக்கு மட்டுமே வந்து 3 பார்ட் வரும். ஓகேங்களா. 3 பார்ட் வந்தால் தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஹுமாயூன் அப்படின்னா நல்வாய்ப்பு. இவருடைய பீரியட் வந்து 1530 1540. திரும்பி அகெயின் வந்து வருவார். ஏன்னா ஷெர்ஷா வந்து இறந்ததுக்கப்புறம் 1555 1556 வரைக்கும் இவருடைய பீரியடு. ஹுமாயூன் அப்படின்னா நல்வாய்ப்பு அல்லது அதிர்ஷ்டசாலி அப்படின்ற ஒரு பொருள். இவர் வந்து கடற்கரையை வந்து முதலில் பார்த்த முகலாயர் யாருன்னா ஹுமாயூன் தான். இவருக்கு வந்து 3 சகோதரர்கள் இருப்பாங்க. ஹுமாயூனுக்கு 3 சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஹம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் அப்படின்றவங்க. இவங்களுக்குள்ள வந்து போட்டி வரும். அதேமாரி இங்கே வந்து பாருங்கள், பீகார், வங்காளம், ஆப்கானியர் எல்லாம் வந்து போட்டி. ஷெர்ஷா சூரி.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜினார் கோட்டை வந்து முற்றுகையிட்டார். அதாவது 1532 தௌரா ஆப்கானியரை வந்து தோற்கடிப்பார். ஜூனார் கோட்டையை வந்து முற்றுகையிடுவார். 4 மாதத்துக்கு பின்னாடி வந்து விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷெர்ஷா வந்து இதில் வந்து ஒரு வாக்குறுதி மாதிரி வந்து கொடுத்துக்குவாங்க. ஹுமாயூன் பகதூர் ஷா குஜராத்தை வந்து கைப்பற்றி தம்பி அஸ்காரியை வந்து நியமனம் பண்ணுவார். இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோவா தேவை கிடையாது. இந்த போர்கள் முக்கியம். ஓகேங்களா. சௌஷா போர் அப்படின்னா 1539 இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். நான் அது மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் முக்கியம். இந்த சௌஷா போர் வந்து யாருக்கும் இடையில நடந்துச்சு. இப்போ எப்போதுமே நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஒரு வார் இல்லைனா ஒரு ஆட்சியாளரை பற்றி படித்தோம் அப்படின்னா அவருடைய பிறப்பு, அவர் வந்து எங்கே வந்து போர் புரிந்தார், அந்த இயரு, யாருக்கும் போர் நடந்துச்சு, யார் வந்து வெற்றி பெற்றார், தோல்வி பெற்றார், அதே மாதிரி அவங்களுடைய சாதனைகள், இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே போகணும். அவங்க ஏதாவது வந்து கட்டிடங்கள் கட்டினாங்களா, அந்த மாதிரி அவங்க புக்ஸ் ஏதாவது எழுதுனாங்களா, இல்லை இவங்களை பற்றி வேறு யாராவது புக் வந்து எழுதுனாங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில் தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கணும். ஷெர்ஷா, இதில் வந்து ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் வந்து சண்டை நடக்கும். சௌசான்ற இடத்துல. இதில் ஷெர்ஷா வந்து வின் பண்ணிடுவார். ஹுமாயூன் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். இப்போ இந்த ஹுமாயூன் தோல்வி அடைஞ்சு இவர் என்ன பண்ணுவார்னா தப்பிச்சு கங்கை நதியிலேருந்து நீந்தி ஆக்ராவில் இருக்கிற அஸ்காரி ஹிண்டால்கிட்ட வந்து போயிடுவார். அப்போ இறுதி மோதல் எங்கே இருக்குன்னா கன்னோசியில் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்னோசி போர் அப்படின்றது 1540. இதை வந்து என்னென்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா 1540 நடந்த போர் இது பில்கிராம் போர், அப்படி இல்லைனா கனோஜ் போர் அப்படி சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ கன்னோசினாலும் பில்கிராம் இல்லைனா கனோஜ் போர் அப்படின்னாலும் ஒரே பேர் தான். இது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நடக்கும். எப்போதும் போல ஷெர்ஷா இவர் வந்து வின் பண்ணிடுவார். ஹுமாயூன் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். இவர் என்ன பண்ணுவார்னா நாட்டெல்லாம் இழந்து ஈரானுக்கு வந்து தப்பி ஓடுவார். இவருக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா ஹுமாயூனுக்கு பாரசீக அரசர் ஷா தாமஸ் அப்படின்றது உதவி பண்ணுவார். ஓகேங்களா. திரும்பி அகெயின் வந்து வருவார். வந்து 1555 டெல்லியை வந்து கைப்பற்றுவார். 1556 டெல்லியில் தமது நூலக படிக்கட்டில் வந்து தவறி விழுந்து இறந்து போவார். இதை பற்றி வந்து லேன் புல் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து சொல்லியிருப்பார். வாழ்க்கையில் வந்து தடுமாறினவர், வாழ்க்கை முழுவதுமே வந்து தடுமாறி போனார் ஹுமாயூன் அப்படின்ற தன்னுடைய இதில் வந்து குறிப்பில் வந்து எழுதியிருப்பார். இந்த லேன் புல்லை பற்றி கூட ஒரு டைம் வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போது இந்த 1540 கன்னோசி போர் நடந்துச்சு பார்த்தீங்களா. இது இப்போது வந்து ஹுமாயூன் தப்பிச்சு போயிடுவார். திரும்பி அகெயின் எப்போ வருவார்னா 1555 வருவார். ஏன் வந்து 40 போயிட்டு 55 வரார் அப்படின்னா இங்கே இருக்குது அதுக்கான விடை. இதை வந்து சூர் இடைவெளின்னு சொல்லுவாங்க. 1540 தப்பிச்சு போய் 1555 தான் வந்து ஹுமாயூன் திரும்பி வந்து ரிட்டன் வருவார். இதுதான் வந்து சூர் இடைவெளி. இதெல்லாம் கூட கேட்டிருக்கிறாங்க. அதாவது சூர் இடைவெளி வந்து எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி. இந்த ஷெர்ஷா சூரி 1540 to 1545 வரைக்கும் இந்த ஷெர்ஷா சூரி வந்து ஆட்சி பண்ணுவார். திரும்பி 1555 தான் வந்து ஹுமாயூன் வந்து ரிட்டன் ஆவார். ஓகேங்களா. நம்ம ஷெர்ஷா சூரியை பற்றி நம்ம தனியாகவே படிப்போம். ஓகேங்களா. இந்த ஷெர்ஷாவை பற்றி மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஷெர்ஷா சூர் இவருடைய பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1540 1545. இதுதான் வந்து சூர் இடைவெளி. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா பீகாரில் சசாரம் அப்படின்ற இடத்துல வந்து இவர் வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து ஒரு ஜாகிர்தாரோட பையன். இவரோட இயற்பெயர் வந்து பரீத். இதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து பரீத் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஷெர்ஷா. ஓகேங்களா. இது வந்து நான் சும்மா ரஃப்பாக எனக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்திருப்பேன். உங்களுக்கு புரியுதா என்னன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நான் சொல்கிறது மட்டும் அப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இவருடைய நிர்வாகம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அக்பருடைய முன்னோடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஷெர்ஷா.
அக்பரின் முன்னோடியார், அதாவது அந்த வருவாய்த்துறையில் வந்து ஜமீன்தாரி ஜாகிர்தாரி முறைக்கு இந்த அக்பருடைய முன்னோடியார்னா ஷெர்ஷா தான். அதேமாரி நாணயவியல் அதுக்கும் வந்து ஃபேமஸானவர் யாருன்னா ஷெர்ஷா. மொத்த விளைச்சலில் 3ல் 1 பங்கு வந்து வசூல். இவர் வந்து ஒரு என்ன சொல்வார்னா அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து குதிரைப்படை இந்த மாதிரி படை வீரர்கள் வந்து படை அணிவகுத்து போகும்போது விவசாய நிலத்தை வந்து பாழ்படுத்தக்கூடாது, விவசாய நிலங்கள் வந்து அழிக்கக்கூடாது, விவசாயம் அழிந்தால் நாடும் வந்து அழிந்து போகும் அப்படின்னு இவர் வந்து சொல்வார். படை வீரர்கள் அணிவகுத்து செல்லும்போது விவசாய நிலங்களை வந்து சேதப்படுத்த வேண்டாம் என்று கட்டளையாகவே ஆர்டராகவே அவர் வந்து போடுவாராமா. அந்தளவுக்கு அவர் வந்து விவசாயத்தின் மேல் வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு அக்கறை உள்ளவராக இருந்திருக்கிறாரு. தங்கம் வெள்ளி வந்து தர நிர்ணயம். நெக்ஸ்ட் வந்து நுழைவு வரி, விற்பனை வரி மட்டும் வந்து இவர் வசூல் பண்ணியிருக்கிறாரு. இந்த தாம் அப்படின்றது என்னென்னா வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வெள்ளி நாணயம் 1845 வருஷம் வரைக்கும் புழக்கத்தில் இருந்துச்சு. இதுதான் வந்து நம்மளுடைய ரூபாய் நாணயத்துக்கு வந்து முன்னோடியாக, அதாவது ரூபாய் முறைக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. நம்மளுடைய இந்த இந்திய ரூபாய் முறைக்கு முன்னோடியாக இருந்தது வந்து இந்த ஷெர்ஷாவுடைய நாணயங்கள். ஓகேங்களா. நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா ஷெர்ஷா. இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் ஏரியாப்பா. நான் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்லியிருக்கிறது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. அதேமாதிரி போக்குவரத்து வந்து கிராண்ட் ட்ரங்க் சாலைகள் அப்படின்னா பெருவழி சாலைகள், 4 சாலைகளை இவர் வந்து போட்டிருப்பார். விடுதிகள் வந்து சராய் அப்படின்னா உணவு உறைவிடம். இது வந்து வணிகர்களுக்காக அங்கேயே வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி அங்கேயே வந்து உணவு உறைவிடம் விடுதிகளை இவர் வந்து சராய் அப்படின்ற பேரில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. அதேமாரி இவருடைய கட்டுமானங்கள் என்னென்னு பார்த்தோன்னா பிரானஹிலா கோட்டை, சசாரம் அப்படின்றது கல்லறை மாடம் பீகாரில் இருக்குது. அதேமாரி 1845 வந்து கலிஞ்சார் கோட்டை வந்து அந்த கோட்டையில் வந்து ஒரு வெடி விபத்தில் இவர் வந்து மரணம் அடைஞ்சிருவார். கலிஞ்சார் கோட்டை வெடி விபத்தில் மரணம் அடைஞ்சிருவார் 1545. இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம்தான் யார் வந்து என்ட்ரி ஆவாங்கன்னா ஹுமாயூன் வந்து என்ட்ரி ஆவார். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அந்த அதிகாரிகள் இதை மட்டும் பார்த்துக்கலாம். விஷானி அதாவது திவானி விஷாரத் அப்படின்னா வருவாய்த்துறை. இதெல்லாம் வந்து மேட்ச்சில் இது மாதிரிலாம் கேட்பாங்க. திவானி ஹரிஷ் அப்படின்றது வந்து படைத்துறை இராணுவம். திவானி ரசலத் அப்படின்னா அயல் உறவு. இதுக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. திவானி இன்சா அப்படின்னா தகவல் தொடர்பு. இதை பற்றி வந்து இதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின். திவானி இன்ஷா அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஷார்ட்கட் நான் வச்சுருந்தேன். தகவல் தொடர்பு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இன்சா. அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து டக்குனு ஞாபகம் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதிகாரிகள் சிக்தார் அப்படின்னா இராணுவம், முன்சிப் அப்படின்னா நீதித்துறை அலுவலர் இந்த பாரசீக மொழியில், அமீன் அப்படின்னா நில வருவாய், ஃபொடேதார்னா கருவூல அதிகாரி, கர்கூன் அப்படின்னா வந்து கணக்கர். அவ்வளோதான்ப்பா. ஷெர்ஷாவுக்கு பின்னாடி வந்தவங்க வந்து அவருடைய பையன் வந்து இஸ்மாயில் ஷா. இவர் வந்து ஒரு திறமை இல்லாதவராக இருந்திருக்கிறாரு. இவருடைய தம்பி வந்து அடில் ஷா. இவருக்குமே வந்து திறமை இல்லாதனால மீண்டும் வந்து ஆட்சியை வந்து யார் பிடிக்கிறாருன்னா ஹுமாயூன் வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு. நம்ம ஹுமாயூனை பற்றி ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. தேங்க்யூ. திரும்பி வந்து நம்ம பார்ட் 2 முகல்ஸில் வந்து பார்க்கலாம். அக்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.